நடக்கிற ஒவ்வொரு மட்சும் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். எல்லா நாடுகளுக்கும் இந்த ஃபுட்பால்ல விளையாடுறதுக்கான அனுமதி கிடைக்கிறதே இல்ல. எத்தனையோ நாடுகள் இன்றைக்கு வரைக்கும் தகுதி இல்லாம இருக்காங்க இந்த ஃபுட்பால்ல விளையாடுறதுக்கு. ஃபீபா ஃபுட்பால்ல விளையாடுறதுக்கு. அப்படி இருக்கையில ஒரு தகுதி கிடைத்த இந்த நாடு ஒவ்வொரு மட்சையும் எவ்வளவு முக்கியமா பார்ப்பாங்க, அதுக்கு எவ்வளவு ரெடி ஆவாங்கன்னு தெரியும். இப்படி இருக்க ஒரு போட்டி நடக்குதுன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்டுக்கு போய் எந்த நாட்ல அந்த போட்டி நடக்குதோ அந்த நாட்டுக்கு போய் அங்க தங்கியிருந்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் ஆகி அங்க இருக்கிற போட்டிக்கு ரெடி ஆவாங்க. அங்க பயிற்சிகள ஆரம்பிப்பாங்க. போட்டிய விளையாடுவாங்க. ரெஸ்ட் எடுத்து அடுத்த போட்டிக்கு தயாராவாங்க. ஆனா, இங்க ஒரு நாடு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கா இருக்கு. அந்த நாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த நாடு அமெரிக்காக்குள்ள மேட்ச் நடக்கைக்குள்ள மெக்சிகோல தங்கியிருந்து போட்டு, அன்றைக்கு மட்டும் மேட்ச் நடக்கிற நாள் மட்டும் அமெரிக்காக்குள்ள வந்து அந்த போட்டியில விளையாடி போட்டு, விளையாடி முடிஞ்ச அந்த இரவே அந்த நாட்ட விட்டு அமெரிக்கா நாட்ட விட்டு வெளியில போயிரணும். இதுதான் அங்க சட்டமா மாறியிருக்கு. அங்க விளையாடுற ஏனைய டீம்களுக்கு ஒரு விதி. ஆனா, ஈரானுக்கு இன்னொரு விதி. உண்மையில அங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டா, இதுதான் உலகத்துல இப்ப ஃபீபா வேர்ல்ட் கப்ல பேசுபொருளா மாறி இருக்குது. இப்ப இங்க இருக்க முக்கியமான விடயம் 2026 ஃபீபா வேர்ல்ட் கப் இந்த தடவை ஒரு நாடுல நடக்கல. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இந்த போட்டி நடத்துறாங்க. இதனால எல்லா அணிகளும் அந்தந்த நாடுகள்ல தங்களோட பேஸ் கேம்புகளை அமைச்சு போட்டிகளுக்கு இடையில பயிற்சி எடுத்து ஆட்டத்துக்கு ரெடி ஆறாங்க, தயாராகிறாங்க. ஆனா, ஈரான் அணியோட நிலைமை மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா விலகி இருக்கு. ஈரான் அணியோட நிர்வாக ஆட்கள் சொல்ற தகவலின்படி, ஈரான் உள்ளுக்குள்ள நுழைறது தொடர்பா விசா மற்றும் பயண கட்டுப்பாடு காரணமா அவங்களோட திட்டங்களை பல தடவை மாத்தி மாத்தி போட வேண்டிய சூழ்நிலை அங்க ஏற்பட்டிருக்குதா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சில அதிகாரிகள், சில ஊழியர்கள் போன்ற ஆட்கள் அங்க உள்ள வாரத்துக்கு விசா தொடர்பா சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறதா அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. ஈரான் அணி அமெரிக்காக்குள்ள முழுமையா தங்குறதுக்கு பதிலா மெக்சிகோண்ட எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்து அங்க இருந்து அமெரிக்காவுக்குள்ள மச்சு வந்து விளையாடி போட்டு திருப்ப அந்த நாள் இரவே அமெரிக்கா விட்டு வெளியேற நிலைமை மாறி இருக்கு. இப்ப ஈரான் கேட்கிற கேள்வி சிம்பிள். வேர்ல்ட் கப் என்றா எல்லா அணிகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டுமா இல்லையா? அவங்களோட குற்றச்சாட்டு இதுதான். ஆனா இதுக்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்றாங்க? இதுக்கு அமெரிக்க அதிகாரிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்குதுன்னு பார்த்தா, இது வெறும் கால்பந்து சம்பந்தப்பட்ட ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட முடிவு இல்லை என்று அவங்க தெளிவா சொல்றாங்க. இது பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற நடைமுறைகள் சம்பந்தப்பட்ட விடயமா இதை பார்க்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த நாட்டோட உறவுகள், பாதுகாப்பு மதிப்பீடுகள், விசா விதிமுறைகள் எப்படி இருக்குதோ அதே அடிப்படையில் தான், அதன் காரணமா தான் இந்த நடைமுறைகளும் அங்க அமுல்படுத்தப்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகளை அவங்க புதுசா உருவாக்க இல்ல. இது ஏற்கனவே இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு இது தொடர்பா ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்காங்கன்றதையும் அவங்க அங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஆனா இந்த விதிமுறைகளை ஈரான் அரசு, இந்த விளக்கத்தை ஈரான் தரப்பு ஏற்க தயாரா இல்ல. இப்போ இங்க இருக்கிற இந்த பெரிய கேள்வி, ஃபீஃபா உண்மையிலேயே இங்க என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல முடியும்? ஃபீஃபா உலக வேர்ல்ட் கப்பை நடத்தலாம், போட்டி விதிகளை உருவாக்கலாம், நடுவர்களை அவர்கள் தீர்மானிக்கலாம். ஆனா ஆனா ஒரு நாட்டோட கொள்கையோ அவங்களோட பாதுகாப்பு சட்டங்களையோ நேரடியா மாத்த சொல்ற அதிகாரம் ஃபீஃபாக்கு இல்ல. இதனாலதான் இந்த விவகாரம் கொஞ்சம் சிக்கலா அங்க மாறி இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் சொல்றாங்க எங்களுக்கு சமமான வாய்ப்பு வேணும், அது நியாயமானது. மற்றொரு பக்கம் அமெரிக்கா சொல்றாங்க இது சும்மா விளையாட்டு இல்லை, இது எங்களோட தேசிய பாதுகாப்பு நடைமுறை. இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிறது இப்ப ஃபீஃபா. இதனாலதான் ஃபீஃபா தலைவர் இப்ப நேரடியா ஈரான் அணி நிர்வாகத்தோட பேசியதா சில தகவல் வெளியாகி கொண்டிருக்குது. ஏன்னா இந்த விஷயம், இந்த பிரச்சனை இன்னும் பெருசானா இது ஒரு டீமோட பிரச்சனை மட்டுமா இருக்காது. இந்த பிரச்சனை முழு வேர்ல்டு கப் நட்பெயரையுமே பாதிக்கிறதா மாறும். ஏன்னு சொன்னா உலக கோப்பை என்றா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும், ஒவ்வொரு நாடும் சமமான முறையில போட்டிடுற மேடை என்று தான் அங்க நம்புறாங்க. இந்த நம்பிக்கையில ஒரு சின்ன விரிசல், சின்ன பிரிவு வந்தா கூட இது பெரிய விவாதமா மாறிடும். அதனாலதான் இப்ப உலகம் முழுக்க இருக்கிற கால்பந்து ரசிகர்கள மனசுல இருக்க ஒரே கேள்வி, ஃபீஃபா ஈரானோட புகாரை ஏற்றுக்கொண்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா, இல்லாட்டி இது இந்த விவகாரம் அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்குள்ளேயே முடக்கப்பட்டு முடிஞ்சு போயிருமா? இதுக்கு பதில் இன்னும் கிடைக்கல. ஆனா ஒரு விடயம் மட்டும் இங்க உறுதியா தெரியுது. 2026 வேர்ல்ட் கப்ல சில போட்டிகள் கிரவுண்டுக்குள்ள நடக்குது, ஆனா சில போட்டி கிரவுண்டுக்கு வெளியே நடக்குது. அதுல இப்போ அதிகம் பேசப்படுற போட்டி ஈரானுக்கு இந்த விசா விவகாரத்துக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துட்டு இருக்க இந்த போட்டி தான் அதிகமா பேசப்பட்டு இருக்கு.